அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 27/5/2025. நாளைய தினம் மிக முக்கியமாக வைகாசி மாதத்தோட அமாவாசை சோடச கலை நேரம் அப்படிங்கிறது நாளை காலை வருது. 5 நொடிகள் மட்டும்தான் நீடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் உச்சரிக்க வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன். அதனால் யாருமே அதை தவற விடாதீங்க. எல்லாருமே அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து நீங்கள் என்ன அந்த நேரத்தில் வேண்டனாலும் அது கட்டாயமாக கிடைக்கும். ஸோ அந்த பதிவை போய் பாருங்கள். அந்த பதிவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் சனி ஜெயந்தி, அதாவது சனி பகவான் அவதரித்த திருநாள். சூரிய பகவானோட மைந்தன் தான் சனி பகவான். பட் இருந்தாலும் அவர் சூரியனுக்கு நிகரான நவகிரகங்களில் அவரும் ஒருவராக நமக்கு அருளாசி வழங்குகிறார். சனி பகவான் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். அதுவும் சனி பெயர்ச்சி அப்படின்னா எந்த ராசிகள்லாம் ரொம்ப நல்ல பலன் பெற போகிறாங்க, எந்த ராசிகள் சுமாரான பலன், எதெல்லாம் ரொம்ப மோசமான பலன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு சனி பகவான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பட் ஆனால் அவர் நீதிக்கு அரசர் அப்படின்னு நம்ம அவரை அழைக்கலாம். செய்த தப்புக்கு அதுக்கு தகுந்த தண்டனையை அனுபவித்து நம்மை பக்குவப்படுத்துவது தான் சனி பகவானோட வேலை. ஈவன் கடவுள் கூட சனி பகவான்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவங்க செஞ்சதுக்கு அவங்க அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிறதுல சனி பகவான் உறுதியாக இருப்பார். அவரோட பிறந்த நாள் தான் நாளைய தினம் வைகாசி அமாவாசையோடு ஒட்டி வரக்கூடியது தான் இந்த சனி ஜெயந்தி அப்படிங்கிறது. ஸோ சனி பகவானுக்கே உரிய நாளில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, செய்யவே கூடாத சில விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா நாளைக்கு சனி ஜெயந்தி அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அதை ஒரு பதிவாக இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் செய்யவே செய்யாதீங்க. இப்போது நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சமயத்தில் சனியோட தாக்கத்தினால ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த ஏழரை சனி, கண்டகச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சனி திசையில் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பாங்க. சில பேருக்கு அது இப்போ நடந்துகிட்ருக்கோம், அதனுடைய தாக்கத்தினால ரொம்ப துன்பப்படுவாங்க. அவங்கெல்லாம் நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. இப்போது நாளைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் நகம் வெட்டக்கூடாது. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில் நகம் வெட்ட மாட்டோம், அதை மாதிரி முடி வெட்ட மாட்டோம். ஸோ நோ நெயில் கட்டிங், நோ ஹேர் கட்டிங் டுமாரோ. அதுக்கப்புறம் இந்த மாமிச உணவுகள் இருக்குது இல்லையா, அதை நாளைக்கு சாப்பிடக்கூடாது. சாத்வீகமான உணவுகளை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஈவன் பூண்டு வெங்காயம் கூட நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தோன்னா அது சனி பகவானோட அருளாசி நமக்கு ரொம்ப கிடைக்குமா. அதே போல் பிறரிடம் கோபப்படுவது, பிறரை மரியாதை குறைவாக பேசுவது, அவமதிப்பது, இதெல்லாம் நாளைய தினம் செய்யாதீங்க. நாளைக்கு மட்டும் கிடையாது, இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். நம்ம பின்பற்ற வேண்டியதை தான் நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் நாளைக்கு குறிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பின்பற்றணும். அதே போல் உடல் ஊனமற்றவர்களை கேலி கிண்டல் செய்கிறது, அதுவும் ரொம்ப தப்பு. இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. சரி, நம்ம சனி பகவானோட அருள் பெறுவதற்கு நம்ம என்னெல்லாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சில பேருக்கு அவங்க மனசில் நினச்ச ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. எதை தொட்டாலும் தடங்கள். அப்பா எனக்கு இந்த விஷயத்துக்கும் செட்டே ஆகலை, இது எனக்கு வேணவே வேணான்னு சில விஷயங்களை நம்ம கைவிட்டிருப்போம். சில பேர் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எத்தனை தடவை அவங்க ஆரம்பித்தாலும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வந்துடும், ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும். ஒரு விஷயத்தை செய்ய போனோன்னா 1008 சிக்கல் வரும். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு கூடிய சீக்கிரம் நிறைவேறணும். நம்முடைய ஆசைப்படி அது நம்ம நினச்ச மாதிரி அது கை கூடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை நாளை செய்யலாம். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய தினம் கடுகு தானம் அப்படிங்கிறத நம்ம செய்யலாம். சரிங்களா? ஏன்னா சனி பகவானுக்கு உரிய நிறம் என்னன்னு பார்த்திங்கன்னா கருப்பு. கடுகு தானம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கடுகு எண்ணெய் தீபம் நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கலாம். சில பேர் அனுமார் கோவிலில், ஆஞ்சநேயர் கோவிலில் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவாங்க, அதுவும் ரொம்ப நல்லது. இந்த கடுகு எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் பொழுது சனி பகவானோட அருளாசி நமக்கு கிடைக்கும். அதே போல் நிறைய தானங்கள் நாளைய தினம் நீங்கள் செய்யலாம். கருப்பு எள் தானம் செய்யலாம்.
கருப்பு உளுந்து நீங்கள் தானம் செய்யலாம். அதே போல் கருப்பு நிற உடை அதையும் நீங்கள் தானம் செய்வது அப்படிங்கிறது நல்லது. சில பேர் எண்ணெய் தானம் செய்வாங்க. அந்த எண்ணெய் நல்ல நிலையில் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்தாத ரொம்ப நாள் பயன்பாட்டில் இல்லாத எண்ணெயை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துடுவோம். அது ரொம்ப சிக்கடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த தவறுகளை நம்ம எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது. அந்த தவறுகளை நாம் செய்யும் பொழுது நாம் கொடுத்ததோட பலனே நமக்கு முழுமையாக கிடைக்கவே கிடைக்காது. இந்த பொருள்களை, அதாவது கருப்பு நிற உடையாகட்டும், கருப்பு உளுந்தாகட்டும், இதெல்லாம் உண்மையிலேயே தேவைப்படுபவர்களுக்கு நீங்கள் இதை அவசியம் வாங்கி கொடுங்க. அதே போல் உடல் ஊனமுற்றவர்கள், ரொம்ப வறுமையில் வாடக்கூடிய உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருள் உதவியை நாளைய தினம் நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு உரிய மந்திரத்தை நாளை நீங்கள் உச்சரிக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோயில் சந்நிதி இருக்கும் இல்லையா, அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம். அதே போல் கருப்பு நிற வஸ்திரத்தை அவருக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கவும் செய்யலாம். இப்போது அந்த சனி பகவானோட மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். நாளைய தினம் இந்த மந்திரத்தை நாம் அனைவரும் உச்சரிப்பது அப்படிங்கிறது முக்கியம். உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கலாங்க. குறைந்தது ஒரு 5 முறை உச்சரிங்க. சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை உச்சரிக்கணும். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். அதாவது காகத்தை கொடியில் உடையவரும் கையில் கமண்டலத்தை ஏந்தியவரும் மிக மெதுவாக நகர்பவரும் ஆகிய குணங்களை உடைய சனி பகவானை நாம் தினந்தோறும் நினைத்து வழிபாடு செய்தால் அவர் நம்மை நிச்சயமாக காத்து அருள் புரிவார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட, இந்த மந்திரத்தோட பொருள். சனி பகவானுக்கு ஒரு கால் ஊனம், அதனால் ரொம்ப மெதுவாக தான் நகருவாராம் அவர். அதனால தான் உடல் ஊனமுற்றவர்களுக்கு நாம் நம்மால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளை கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நாய்கள், பசுமாடு, இதற்கு எல்லாமும் நம்ம நம்மால் முடிந்த உணவுப் பொருள்களை நம்ம சாப்பிட தரலாம். பொதுவாகவே வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம திருநள்ளாறு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் தலையில் எண்ணெய் தேய்ச்சி அந்த குளத்தில் மூழ்கி குளிச்சுட்டு நம்ம போட்டிருந்த பழைய ஆடையை அதெல்லாத்தையும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு புதிதாக ஆடை அணிந்து நம்ம எதுவும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை தரிசனம் செய்துட்டு நம்ம அங்கே எழுந்தருளியுள்ள சனி பகவானையும் தரிசனம் செய்யும் போது நம்மை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை சனி தோஷங்களும் நீங்கும், அதனுடைய தாக்கம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.